தமிழ்ச்சொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் புறநானூறில் இருந்து ஒரு அருமையான பாடலை நம்ம பார்க்கலாங்க. 34வது பாடல். பாடியவர் ஆலத்தூர் கிழார். யாரை பாடியிருக்காரு அப்படின்னா, சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற மன்னனை பாடியிருக்கிறாருங்க. அப்படி இந்த பாட்டில் என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது உலகத்தில் எந்த ஒரு பாவம், மிக கொடிய ஒரு பாவத்தை செய்தவனுக்கு கூட அதற்கான ஒரு விமோச்சனம், ஒரு பாவ விமோச்சனம் உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு விமோச்சனமே கிடையாது, பாவ விமோச்சனமே கிடையாது, நரகத்திலிருந்து அவன் தப்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக ஆணித்தரமாக இந்த பாட்டில் புலவர் பதிவு செய்திருக்கிறார். ஆலத்தூர் கிழார். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், அவனை தான் இதில் பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடியிருக்கிறாருங்க. இந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற இந்த மன்னன் நம்ம சோழர் குடியிலேயே ஒரு சிறப்பான மன்னனாக போற்றப்படுகிறான். இவனை பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் கிழார், வெள்ளைக்குடி நாகனார், ஐயூர் முடவனார், எருக்காட்டூர் தாயங்கண்ணனார், மாரோக்கத்து நப்பசலியார் போன்ற பல புலவர்கள் இவனை பாராட்டி பாடியிருக்கிறாங்கங்க. அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்தி. இந்த ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிறவர், இந்த ஆலத்தூர் அப்படிங்கிறது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க. சரி, அப்படி இந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மிக எளிமையான விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாங்க. முதல்ல பாருங்கள். ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும், மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள. யார் யாருக்கெல்லாம் ஒரு கழுவாய்னு இதிலிருந்து இந்த பாவத்திலிருந்து தப்பி பிழைத்து கொள்ளலாம், இவர்களெல்லாம் கூட அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் அதில் சொல்கிறாங்க. அதாவது ஆண் முளை அப்படின்னா பசுவினுடைய மடியை அறுத்த அப்படி ஒரு தீவினையாளருக்கும், ஆணினது முளையார் பெறக்கூடிய அந்த பசு மடியினுடைய அந்த பயனை கெடுத்த அந்த தீமையாளர்களுக்கும் சரி. 2வது, பெண்ணினுடைய கருச்சிதைத்தவருக்கும், கர்ப்பத்தை அழித்தவருக்கும், மானிழை மகளிர் கருச்சிதைத்தோருக்கும், மாட்சிமைப்பட்ட ஆபரணங்களெல்லாம் அணிந்துள்ள அந்த பெண்களினுடைய கர்ப்பத்தை அழித்தவருக்கும் 2 சொல்லியாச்சுங்களா. 3வது, குறவர் தப்பிய கொடுமையோருக்கும். குறவர்னா பெற்றோர், தாய் தந்தையர், தந்தை தாயாரை பிழைத்த அந்த கொடுந்தொழிலை செய்தவர்களுக்கும் கூட, இந்த 3வருக்கும் கூட வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள. அவங்க செஞ்ச அந்த பாதகத்தினை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு வழி கூட உண்டு. ஆனால் யாருக்கு கிடையாது கழுவாய் அப்படின்னா, நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில். இந்த நிலமானது தலைகீழா, வானம் கீழே பூமி மேலே அப்படின்னு இந்த நிலம் கீழ்மேலாக மாறக்கூடிய ஒரு காலம் வந்தால் கூட, ஒருவன் செய்த நன்றியை செய்தி கொன்றோர்க்கு, ஒருவன் செய்தியை நன்றியை சிதைத்தவர்க்கு நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 3 மிகப்பெரிய குற்றங்களை கூட அதிலிருந்து தப்பிக்க கூட வழி உண்டா. செய்துட்டோம் ஏதோ பாவம், சரி அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது விமோசனம் உண்டானா உண்டு. ஆனால் ஒருத்தன் செய்த உதவியை மறந்தவனுக்கு என்றைக்குமே விமோச்சனமே கிடையாது, அந்த பாவ விமோச்சனம் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா அறம்பாடின்றே ஆயிழை கனவ, இது எது சொல்லுதுன்னா அறநூல் சொல்கிறது. இப்படியெல்லாம் எது சொல்லுதுன்னா அறநூல் சொல்கிறது. ஆயிழை கனவ, நல்ல ஆபரணத்தை உடைய அந்த பெண்ணினுடைய கணவனே அப்படின்னு சொல்லி சோழன் குளமுற்றத்து துஞ்சி கிள்ளி வளவனை விழித்து பாடுகிறார் ஆலத்தூர் கிழார். இது சொல்லியாச்சுங்களா. அடுத்து சொல்கிறார் பாருங்க. நாங்கள் பாணர்கள், பாடல் பாடி வரக்கூடிய பாணர் சுற்றம், நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த காலை மாலை, காலை பொழுது அந்தி பொழுது, இந்த 2 பொழுதும் புறாவினுடைய கரு இருக்குங்களே, அந்த புறாவினுடைய கருவாகிய முட்டை, புறா முட்டை போல் அந்த கருவில் எப்படி இருக்குமோ அந்த முட்டை போன்ற இந்த புள்ளிய நிலத்தில் விளையக்கூடிய வரகு அரிசி, இந்த வரகு அரிசியை பாலில் பெய்து அந்த சோற்றை தேனோடு கலந்து சின்ன அந்த குழி முயல், அந்த முயலினுடைய அந்த இறைச்சியை தின்ற எம் சுற்றத்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாணர்கள் அவங்களுடைய
உணவு அதில் சொல்கிறாங்க பாருங்கள். காலையும் மாலையும் புறா முட்டை போல் சிறிய வரகரிசியை பாலோடு சேர்த்து பிசைந்து அந்த சோற்றை தேனோடு கலந்து உண்டு சாப்பிட்றாங்க. குழி முயலினுடைய கொழுத்து சூடான இறைச்சி, அந்த இறைச்சியை அந்த சோற்றுக்கு சேர்த்து தின்று வாழக்கூடிய எம் கூட்டத்தவர். இவங்க எங்கே இருக்கோம் நாங்கள் அப்படின்னா, இலந்தை மரம் இருக்குது இல்லைங்களா, நம்ம இலந்த பழ மரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இலந்தை மரம் ஓங்கி அகன்ற இடத்துல அந்த மன்று, அந்த பொது மன்றில் நாங்கள் இருக்கோம். இப்படிப்பட்ட யாருன்னா பாணர்கள். இப்படிப்பட்ட நாங்கள் பாணர்கள். நாங்கள் அப்படியே ஒரு, அதாவது கள்ளங்கபடு சூது இல்லாத அந்த உள்ளத்தோடு விரும்பி உரையாடிட்டு இந்த பெருஞ்சோறு உண்டு கழித்த இந்த பாணர்களுக்கு குறைவற்ற பெரிய செல்வத்தை வாரி வழங்கியவன் தான் எம் தலைவன் கிள்ளிவளவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கருவண்ண புன்புல வரகு பார்ப்பை புன்கம். பாருங்க, புன்கம் அப்படிங்கிறது இங்கே சோற்றை குறிக்கிறது. புன்கம் தேனோடு மயக்கி தேனோடு கலந்து குறுமுயல் கொழுஞ்சூடு கிழித்த ஒக்கல்னா சுற்றம். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த பாணர் சுற்றத்தோடு என்ன பண்ணுறான், ரத்தி நீடிய இப்படிப்பட்ட பாணர் சுற்றத்தோடு இப்படிலாம் இருக்காங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன அப்படிங்கிறத இங்கே நல்லா விரிவாகவே சொல்லியிருக்காங்க. ரத்தி நீடிய அகன்றலை மன்றத்து. ரத்தி நீடிய அப்படின்னா இங்கே ரத்தினா இலந்தை சொல்கிறாங்க. இலந்தை மரம், அந்த இலந்தை மரம் ஓங்கி அந்த அகலமான அந்த இடத்தை உடைய பொதியில் பாருங்க, மன்றத்து கரப்பில் உள்ள முடு வேண்டுமொழி பயிற்றி. கரப்புனா எதையும் மறைக்காமல், ஒன்றையும் மறைக்காத கள்ளங்கபடில்லாத உள்ளத்தோடு எல்லாத்தையும் பேசிட்டு மனசில் எதுவும் வச்சுக்காமல் விரும்பி உரையாடி சாப்பிட்றாங்க. அமலை கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்கள். இந்த பாணர்கள் இப்படிப்பட்டவர்கள். மனதில் எந்த கள்ளங்கபடு சூதுவாது இல்லாமல் மனசில் பட்டதெல்லாம் விரும்பி உரையாடி அவர்களோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உணவு உண்டுகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாணர்களுக்கு நீ என்ன செய்தேன்னா, அகலா செல்வம் முழுவதும் செய்தோன். கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்படிப்பட்ட பாணர்களுக்கு இந்த மன்னன் என்ன செய்தான் அப்படின்னா, அவங்களுக்கு குறைவற்ற பெருஞ்செல்வம் கொடுத்து உதவியவன். அப்படிப்பட்ட எங்கோன் வளவன் வாழ்க, எம்முடைய அரசன் இந்த சோழன் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. என்று பீடுகள் நோன்தால் பாடே நாயின். இப்படிப்பட்ட உன்னை நான் பாடாமல் போனால் எப்படி? எம்முடைய வேந்தனாகிய வளவன் வாழ்வானாக என்று சொல்லி உன்னோட பெருமையை நான் பாடாமல் போயிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாச்சே, மிகப்பெரிய பிழை. அந்த பிழையை நான் செய்வேனா? படுபரியலனே பல்கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெருமை இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின். அப்படி நான் பாடாமல் போயிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நீ அவ்வளவு சிறப்புக்குரியவன், என் அரசன், அவ்வளவு சிறப்புக்குரிய உன்னை இப்படி சிறப்பு நிலைத்திருக்கிறது உன்னை நான் பாடாமல் போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பல கதிர்களுடைய செல்வன் யாருங்க? கதிரவன். இந்த கதிரவன் தோன்ற மாட்டான். கதிரவன் தோன்றுவது உண்மையாயின் பாடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐயோ அந்த கதிரவனை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. ஐயோ கதிரவனும் தோன்றான். பெருமை மிகுந்து வலிய திருவடிகளை நான் பாடாமல் போயிட்டா கதிரவனே தோன்ற மாட்டான். அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் நல்லோர்கள் செய்த ஒரு நன்மை. இப்போ நல்லார் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ஔவையார் பாடியிருக்கார் இல்லைங்களா? அப்போ சான்றோர் செய்த நன்று உண்டாயின், நல்லவங்க செய்த ஒரு நன்மை உண்டு, அது உண்மை அப்படின்னா நீ எப்படி வாழ்வாயாகன்னு சொல்லி வாழ்த்துறாரு பாருங்க. இமயமலையில் அந்த சிறப்பு பொருந்திய இமயமலையில் உருவாகி நல்ல குரல் கொண்டு மழைமேகம் பொழிகிறது. மழைமேகம் பொழியுது இல்லையா, அந்த மழையினுடைய நீர்த்துளி நம்ம என்ன முடியுமா? முடியாது இல்லையா? நுண்பல் துளியினும் வாழிய பலவே. அந்த பெய்யக்கூடிய இமயமலையில் மழை பெய்கிறது, அந்த மழை மேகம் பொழிகிறது. அந்த நீர்த்துளி எவ்வளோன்னு எண்ண முடியாது இல்லையா? அந்த நீர்த்துளிகளிலும் பல கோடி ஆண்டுகள் நீ நீடோழி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் நம்ம புலவர் அவர்கள். குளமுற்றம் அப்படிங்கிற ஊரில் இவன் இருந்ததால் இவனுக்கு குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு சோழ வேந்தன் தான் இவன். பல போர்க்களங்களை கண்டவன். நிறைய புலவர்கள் இவனை பாடியிருக்கிறாங்க.
இந்த பாடலானது பாடான் திணை பாடல், துறை இயன்மொழி வாழ்த்து. ஸோ இந்த பாட்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. அப்படி மறக்கிறது மிகப்பெரிய பாவம். அதிலேருந்து நமக்கு விடுவிக்க, அந்த பாவத்திலேருந்து நம்மளால் விடுதலையாகவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ஒரு அரிய நல்ல செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.